நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு காலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அந்த பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பலர் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக படித்து அதற்கு ஒவ்வொன்றத்துக்குமாக அவர் பதில் சொல்கிறாரு. பெரும்பாலும் அவரை எந்த விதத்திலையும் இடித்துரைக்காத, விமர்சனம் செய்யாத, திராவிட மாடல் ஆட்சியை எந்த விதத்திலும் எதிர்கேள்வி கேட்காத, எந்த விதத்திலும் எதிர் விமர்சனம் செய்யாத, ரொம்ப அவருக்கு ஏதுவான கேள்விகளாகத்தான் எல்லா கேள்விகளும் இருந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பூசனாப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த காணொலி கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடம் வரக்கூடிய காணொலி. இந்த காணொலியை அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட உடனே திரைப்பட இயக்குனரும் நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய நிறுவனருமான பா ரஞ்சித் அவர்கள் அவர் அதுக்கு ஒரு ரீபோஸ்ட் பண்ணி ஒரு செய்தியை போடுறாரு. அது என்னன்னா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதிதிராவிட துறைகளுக்கும் எம்பி எம்எல்ஏக்கள், அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கான தொகுதிகளில் வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்களுக்கும் இங்கே நடக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை, அது அதிகரித்து வரக்கூடிய வன்கொடுமையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்கிறது இல்லை, அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கும். அதனால நாங்களே அதை பற்றி ஒரு அறிக்கையை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இந்த பதிவு தான் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு நடந்த பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை இதை பாரஞ்சித் அவர்களை பேச வைத்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியுது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? தமிழ்நாட்டில் கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அதிமுக ஆட்சி தினம் தினம் நொடிக்கு நொடி அங்குலமாக விமர்சிக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கு. பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சியான அதிமுகவுடைய ஆட்சி நிலவுறதுனால மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க, பல கேடான திட்டங்களை உள்ளே கொண்டு வராங்க, சட்டத்தின் வழியும் மக்களுடைய உரிமைகளையும் மக்களுடைய நல்ல விஷயங்களையும் பறித்து எடுத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிற பல அதிருப்தியான விடயங்களை வைத்து அதிமுக மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை அன்றைக்கு திமுக எதிர்க்கட்சியாக இருந்து கட்டமைத்தது. அதுதான் 2021 திமுக பெரும் வெற்றி பெறுவதற்கும் அதிமுக தோல்வி அடைவதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அதிருப்தியை அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்ததுனால தான் பெற்றது அப்படிங்கிறது மிக முக்கியமான கவனிக்கத்தக்க ஒன்று. ஆனால் பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இருந்தது, திமுக கூட்டணியில் இல்லை. திமுக கூட்டணியில் இல்லாத போதும் அதிமுகவுக்கு நிகரான அதிருப்தியை வெறும் 4 ஆண்டுகளுக்குள்ளேயே சம்பாதிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அதிருப்தியை சம்பாதிப்பதற்கான 3 காரணங்களில் முதல் காரணம் பாலியல் வன்கொடுமை. தமிழ்நாடு முழுக்கவே பாலியல் புகார்கள், பாலியல் தொல்லை, பாலியல் வன்முறை, பாலியல் வன்கொடுமைன்னு என்னென்ன பெயர்கள் இருக்கோ எல்லா விதமான பெயர்கள்லையும் சின்ன குழந்தையிலிருந்து முதிய பெண்கள் வரைக்கும் எல்லோரும் பாலியல் துன்புறுத்தலுக்காக உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒன்றும் பார்க்கப்படுது. இந்த புகார்கள் அதிகமாக வர எதிர்க்கட்சிகளும் இதை கையில் எடுத்து தங்களுடைய அரசியலில் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறாங்க. மற்றொன்று பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை, அதுவும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது. குறிப்பாக வேங்கைவேல் நிகழ்வாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த பல பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்முறையாக இருக்கட்டும், எதுலேயுமே அந்த அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதற்கு அடுத்தது போதைப்பொருள் புழக்கம், அதிகப்படியான போதைப்பொருள் புழக்கம் தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது அப்படிங்கிற ஒன்றும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முதலாவதாக இருக்கக்கூடியது பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமை. இதில் ஆசிரியர்களே பள்ளி மாணவிகள் மீது, பள்ளி மாணவர்கள் மீது பாலியல் வன்முறை நிகழ்த்திய சம்பவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், மதுரையில், திருப்பூரில், கரூரில், பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆசிரியர்கள் தங்களை பயிலக்கூடிய மாணவர்கள் மீது பாலியல் சீண்டல் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அண்மையில் பரபரப்பாக பேசப்படுது. புதுச்சேரியில் கூட ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது ஒன்று. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை. ஒரு 2 நாளைக்கு முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரை வட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர், அவர் பட்டியல் சமூக இளைஞர், அவர் புல்லட்டில் போயிருக்கிறாரு. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் புல்லட் ஓட்டலாமா, கை இருந்தால் தானே புல்லட் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய 2 கைகளையும் வெட்டியிருக்கிறாங்க. இந்த வன்முறை சம்பவம் நடந்த உடனே சிபிஎம், இந்திய மார்க்சிய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்தவங்க கை வெட்டப்பட்ட அந்த பட்டியல் சமூக இளைஞரை மருத்துவமனையில் போய் சந்தித்து என்ன சம்பவம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எக்ஸ்தல பதிவுலையும் போட்டிருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பார்வையில் இந்த எக்ஸ்தல பதிவு பட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்கும். ரெண்டாவது,
இது மாதிரியான ஒரு சம்பவம் ஏன் நிகழுது அப்படிங்கிறதுக்கு சமூகமும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவுமே பெருமைக்குரிய விடயங்கள் எல்லாமே உயர் சாதிக்கும் ஆதிக்க சாதிகளுக்கும் உரியது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு கேடான மோசமான கேவலமான மனப்பான்மை சிலருக்கு இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குமே சொல்ல முடியாது, சிலருக்கு அந்த மாதிரியான மனப்பான்மை இருக்குது. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு குதிரையை வாங்கிட்டாங்கன்னா அதுக்காகவே அவரையும் அந்த குதிரையும் சேர்த்து வெட்டுற மாதிரியான வன்முறையையும் செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த புல்லட்டுங்கிறது கூட ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் நல்லா அழகாக மீசை வச்சுக்கிட்டு நல்லா ஜிம் போய் உடம்பை ஏற்றிக்கிட்டு அந்த புல்லட்டில் போகும்போது அந்த ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த இளைஞர் ஒரு மைனர் மாதிரி தோற்றம் அளிப்பார். அந்த மைனர் மாதிரியான தோற்றம் இவங்களுக்கு தான் வரணும், இந்த மாதிரியான பட்டியல் சமூக இளைஞருக்கு வரக்கூடாது. ஒரு புல்லட் அப்படிங்கிறது ஒரு ஆதிக்க சாதியினருக்குரியது அப்படின்ற ஒரு மனநிலை கேவலமாக இன்னும் சிலருக்கு இருக்குது. அந்த மனநிலையோடு தான் இந்த மாதிரியான வன்முறைகள் நிகழ்த்தப்படுது. உண்மையாகவே புல்லட்டை கண்டுபிடித்த வெளிநாட்டுக்காரங்கள்லாம் நினச்சாங்கன்னா நாங்கள் அதை ஓட்டுறதுக்கு தான் கண்டுபிடிச்சோம், சாதி அதுக்குலாம் திணிப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு அவங்களே தங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்காக வைக்கப்படுற அளவுக்கு மிக மோசமான சாதிய கற்பிதங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகள் மேலே கூட நாம் உருவாக்கி வச்சுருக்கோம். கடந்த பிப்ரவரி 13 அன்று சிபிஎம் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரான கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். அது என்னன்னா, பெண்கள், சிறுமிகள், குழந்தைகள் மீதான அதிகரித்து வரக்கூடிய பாலியல் வன்முறைகள், வன்கொடுமைகள் குறித்து ஒரு சிறப்பு விவாதத்தை சட்டமன்றத்தில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறை அதிகரிச்சுக்கிட்டு வருது. அதிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுல காவல்துறை ஒரு தோல்வியோ அல்லது பின்னடைவையோ சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதுல அரசியல்வாதிகளுக்கே ஒரு பொறுமல் இருக்குது அப்படிங்கிறது இந்த கோரிக்கையின் மூலமாக, அதுவும் திமுகவுடைய கூட்டணி கட்சியான சிபிஎம்முடைய இந்த கோரிக்கை மூலமாக தெளிவாகவே தெரிய வருது. பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமைகளில் இந்த நூற்றாண்டிலேயே மறக்கவே முடியாத ஒரு பெரிய வன்முறை அப்படின்னா அது வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த அந்த நிகழ்வு தான். இந்த நிகழ்வுக்கு தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. கடந்த 2022 டிசம்பர் 26 பெரிய அளவில் வெளியே வந்தது. அதுக்கு முன்னாடி 23 அது கண்டறியப்பட்டுருச்சு. 3 நாட்கள் புகாரை கொடுத்து இழுத்தடிச்சாங்க. அதற்கு பிறகு பதியப்படுது. அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியருடைய விசாரணை. மாவட்ட ஆட்சியர் கோவிலுக்கு போக பார்க்குறாங்க. கோவிலுக்குள்ள பட்டியல் சமூக மக்கள் விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மாவட்ட ஆட்சியர் கண்டறிகிறாங்க. இரட்டை கொலை முறை இருக்குது அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் கண்டறிகிறாங்க. இப்படி பல விடயங்களிலும் பட்டியல் சமூக மக்கள் மீது வேங்கை வயலில் ஒரு வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விடயம் வெளியே 2 ஆண்டுகளை நாம் கடந்துட்டோம். ஆனாலும் கூட இன்று வரை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு என்ன தீர்வை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த சமூக மக்களை ஒரு தலைபட்சமாக விசாரித்து செய்ததே இந்த பட்டியல் சமூகத்தினர் தான் அந்த வழக்கில் அவங்கள ஃப்ரேம் பண்ணி அதன் மூலமாக அது ஒரு SC/ST வன்கொடுமை வழக்கே அல்ல, அது ஒரு சாதாரண வழக்கு அப்படின்னு அதை மாற்றி ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஏற்கனவே ஒரு வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. ஆகவே அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டறியவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தானாக முன்வந்து தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதை SC/STகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து சிறப்பு நடுவர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கையே மாற்றி அதை மொத்தமாக நீர்த்து போக செய்துட்டாங்க. அப்படிங்கிறத தாண்டி அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு காலகட்டங்களில் பட்டியல் சமூக மக்களுடைய குடிசையை யாராவது எரிச்சா கூட நாங்களே எங்கள் குடிசையை எரிச்சுக்கிட்டோம்னு அந்த மக்களை மிரட்டி வாக்குமூலம் வாங்குறதும், நாங்களே எங்களுடைய உடைமைகளை தொலைச்சிட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொய் சொல்கிறதோ, அந்த சமூகத்தில் உள்ள யாராவது ஒரு இளைஞரை கொண்டுட்டு அந்த சமூக இளைஞர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை மாற்றுவதும் கடந்த 50 ஆண்டுகள் முழுக்கவே பெரிய அளவில் தமிழகத்தில் அறியப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் மீதான அத்துமீறல், அதற்கு அதிகாரம் துணை போன ஒரு நிகழ்வு தான் கடந்த 50 ஆண்டுகள் நம்ம அறிந்தது. அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் வேங்கை வயலிலும் நடந்திருக்கு. தங்களுடைய தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தது தாங்களே என்று பட்டியல் சமூக மக்கள் மீது அந்த குற்றத்தை ஜோடித்திருக்கிறது தமிழக அரசு. CBCID இதுக்கு தான் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துலையும் வருது. அதே போல் தஞ்சை அருமலைக்கோட்டையில் ஒரு தலித் முதியவர் படுகொலை செய்யப்பட்டது, ஒரு தலித் சிறுவன் மீது சிறுநீர் கழித்தது, இப்படி பல வன்முறைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டில் தமிழகம் முழுக்க பல சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்ததை செய்திகள் வழியாக நாமளே அறிஞ்சிருப்போம். காதல் செய்வதோ காதல் திருமணம் செய்வதோ அவரவர்களுடைய உரிமை, அதில் எந்த தடையும் சாதிய தடைகளும் இருக்கக்கூடாது, அதற்கு நாங்கள் உதவித்தொகை தர்றோம் அப்படின்னு சொல்கிற தமிழக அரசு உதவித்தொகை தர்ற நீங்கள் சாதி மறுப்பு செய்கிறவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தருவீங்களா
அப்படிங்கிற கேள்வியை அது பலமுறை எழுப்பியிருக்கு. அதற்காகவே சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறதும் பல முறை கோரிக்கையாக எழுந்தது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதற்கெல்லாம் சிறப்பு சட்டம் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற சட்டம் போதும் அப்படின்லாம் வேற சட்டமன்றத்திலே சொன்னார். இப்படியாக தமிழகம் முழுக்க அதிகரித்து வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்முறை, மற்றொரு பக்கம் போதைப் பொருள் புழக்கம், இந்த மூன்றையுமே கட்டுப்படுத்த முடியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசு திணறுகிறது அப்படிங்கிற ஒரு அதிருப்தி கடந்த 3.5 ஆண்டுகளில் மக்களுக்கு நிறையவே வர தொடங்கிருச்சு. இன்னும் 1.5 ஆண்டுகள் தேர்தலுக்கு இருந்தாலும் கூட வெறுமனே இந்த மாதிரியான ஃபோட்டோஷூட் நடத்துவதும், உங்களில் ஒருவன் என்று தன்னை தானே மக்களோடு இணைத்துக் கொள்வது போல 4 வாசகங்களை போட்டுக்கொள்வது மட்டும் ஒரு அரசனுடைய வெற்றியாகி விடுமா? உண்மையாகவே ஒரு அரசனுடைய வெற்றி என்பது மக்களுடைய குறைகளை தீர்ப்பதும், அதிகரித்து வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டுப்படுத்துவதும், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதும் தான் ஒரு அரசனுடைய கடமை. இது எப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து செயல்படுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. இதை பார்த்தும் கண்டும் காணாமல் சில ஊடகவியலாளர்கள் நேர்மையற்று அறமற்று திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய அவலமான சூழல் தமிழகத்தின் ஒரு பெரும் சாபக்கேடாகவே மாறியிருக்கு. திமுகவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்கன்றதை அவங்க என்னைக்கு உணர போகிறாங்கன்னு தெரியல. அரசும் ஊடகவியலாளர்களும் என்று முழித்துக் கொள்வார்கள் என்ற கேள்வி உங்களைப் போலவே எனக்கும் இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.